ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இதுக்கு பேர் மணி குறி ஜோதிடம். கடிகார மணியை வைத்து ஒருவருக்கு பலன் சொல்வது. இது மணிக்குறி. இப்போ சில பேர் நம்மகிட்ட வருவாங்க, ஏன் எனக்கு ஜாதகம் இல்லை, வேறு பிறந்த தேதி தெரியாது, எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மணிக்குறி ஜோதிடம். இதை எப்படி பார்க்குறது இந்த மணிக்குறியை அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேலே பாருங்கள் 1ஆம் நம்பர் போட்டிருக்கா, அதில் அது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிக, தனுசு, மகர, கும்பம், மீனம். அப்போ மேசத்தில் நம்ம ஒரு டைம் கொடுத்துருக்கோம் 6 to 7. 6 to 7, அடுத்த ரெண்டாவதுக்கு 7 to 8, அடுத்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மணி நேரம், ஆக 12 மணி நேரத்தை பிரித்து கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், மேசம் 12 மணி. இப்போ அவர் வந்தவர்கிட்ட கேட்குறோம், ஐயா அந்த வந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அவர் நம்மக்கிட்ட வந்து உறவுன்னு சொல்லிட்டு அவர் வந்த நேரத்தை கரெக்டாக குறிக்கிறோம். உதாரணமாக ஒரு 10:30 மணிக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், மேசத்தில் 6 to 7 வரைக்கும் இருக்குது, ரிஷபத்தில் 7 to 8 வரைக்கும் இருக்குது, மிதுனத்தில் 8 to 9, கடகத்தில் 9 to 10, அப்போ சிம்மத்தில் 10 to 11. அப்போ அவர் 10:30 மணிக்கு வர்றாரு. அப்போ 10:30 மணிங்கிறது இந்த சிம்மத்தில் அடங்குது. அப்போ சிம்மந்தான் அவருக்கு ஒரு லக்கணமாக குறித்து வச்சுக்கணும். அப்போ சிம்ம லக்கணத்தை குறிச்சிட்டோம். இப்போ காலண்டரில் பார்த்தீங்கன்னா திதின்னு போட்டிருப்பாங்க. ஒரு திதி இன்னைக்கு இந்த திதி அப்படின்னு, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதி, இந்த மாதிரி திதிகள் வரிசையாக போட்டிருப்பாங்க. அதில் இன்னைக்கு என்ன திதின்னு பார்க்கணும். தெரியுதா? அந்த திதி என்ன பண்ணணும், அந்த திதியை கரெக்டாக குறிச்சிக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லுங்கள், ஏகாதசி திதின்னு வந்துருச்சு. அப்போ ஏகாதசி திதி நாம் ஒரு கையேடு உங்களுக்கு கொடுத்துருப்போம். இந்த ஏகாதசிக்கு திதி பாதிக்கும் இடம் தனுசு, மீனம். ஏகாதசி திதிக்கு தனுசு, மீனம் சூனியமாக பாதிக்கும். இப்போ பாருங்கள், சிம்ம லக்கணத்துக்கு தனுசு 5ஆம் இடமாக வருது, அடுத்தது மீனம் 8ஆம் இடமாக வருது. அப்போது விபத்து, போக்குவரத்து, ஆயில் சம்பந்தமான பிரச்சனைகள், நோய் நொடிகள் அது 8ஆம் இடம் பாதிச்சா வரும். அதே மாதிரி 5ஆம் இடம் பாதிச்சா புத்திர சந்தான தோஷம், நிலையான வருமானம் இல்லாமல் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் வரும். அப்போ இதுகளை சொல்லி இதை நமக்கு இந்த பாதிப்புக்கு விடுதலை இருக்குது. உடனே இந்த பாதிப்புக்கு தீர்க்கிறதுக்கு நம்ம விடுதலையும் சொல்லலாம். மிக அற்புதமான கலை இது குறி ஜோதிடம். இதை பற்றி மிகுந்த விளக்கமாக தெரிந்து கொள்ள என்னுடைய நம்பருக்கு ஃபோன் செய்யுங்கள். இந்த குறி ஜோதிடம் பற்றி விளக்கமாக கற்றுக்கலாம். குறி ஜோதிடத்துக்கு ஒரு ஆன்மீக அஞ்சனமை இலவசமாக நாமளே தருகின்றோம். வாங்க, அபூர்வமான சித்து. நன்றி, வணக்கம்.